எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல நம்ம சர்வதேச செய்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, யுஎஸ்ஏ ஈரான் வந்து ஃப்ரெஷ் ப்ரொபோசல் சப்மிட் பண்ணியிருக்காங்க த்ரூ மீடியேட்டர் பாகிஸ்தான். ட்ரம்ப் அவர்கள் அந்த ப்ரொபோசல் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க என்ன விஷயத்தை கேட்குறாங்களோ அந்த விஷயத்தை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, ஐ கேனாட் அக்ரி வித் தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஆப்ஷன் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க, எய்தர் பிளாஸ்ட் இல்ல மேக் எ டீல் அப்படின்னு சொல்றாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் என்ன திட்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ண மாதிரியும் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ண மாதிரியும் ஒரு சில செய்திகள்லாம் வந்திருக்குங்க. ஸோ வார் மறுபடியும் வரலாம். ஈரான் தரப்பு வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையோ இல்லை மிசைல்ஸையோ ரெடி பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஈரான் மேல ஒரு சின்ன தாக்குதல், ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரைக் நம்ம வந்து போலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் செய்திகள் இருக்குங்க. ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீலுக்கு அவங்கள சம்மதிக்க வைக்கலாமா அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா $108.17 பெர் பேரலா இருக்கு. கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ₹80 விலை ஏறி இருக்குங்க. 14,000 பெர் கிராமா இருக்கு. சர்வதேச சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நேற்று அமெரிக்க சந்தை வந்து மிக்ஸ்டா தாங்க இருந்திருக்கு. நாஸ்டாக் ஒரு 0.89% அப்பு, S&P 500 ஒரு 0.29% அப்பு, டவ் வந்து ஒரு 0.39% டவுனுங்க. நேற்று இந்தியன் மார்க்கெட் கிடையாது, ஏஷியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட் வந்து ஒரு 0.38% அப்புங்க நேற்று. டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருப்பின்னு எடுத்துக்கிட்டோம்னா 95 உடச்சிட்டு ஃப்ரெஷ் லோவை பார்த்துச்சு. நான் இன்னைக்கு கடைசியாக பார்த்தப்ப 94.89 இந்தியன் ருபீஸா இருந்ததுங்க ஒரு டாலர். இதுக்கு மத்தியில் இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸும் ஒரு $4.82 பில்லியன் குறைஞ்சு $698 பில்லியன் இருக்குங்க ஏப்ரல் 24 முடிஞ்ச வாரத்தில். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எம்கியூர் ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா பிரைவேட் ஈக்விட்டி ஃபிர்ம் பெயின் கேபிட்டல் வந்து ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ல ஒரு 1% வரைக்கும் அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்ச மாதிரி செய்திங்க. அதனால ஷேர் பிரைசஸும் கீழே விழுந்திருக்கு. இந்த டிரான்சாக்ஷனோட முடிவில் அவங்களுடைய ஸ்டேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3.87% இருந்து 2.93% குறைஞ்சிருக்குங்க. எம்கியூர் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் கேப் ஃபார்மா பிசினஸ் தான், ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ தான் நினைக்கிறேன். பட் 36 டைம்ஸ் earningsங்க கொஞ்சம் காஸ்ட்லி. பாரத் ஃபோர்ஜ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஃபார்ச்சுனா இன்ஜினியரிங்ல ஒரு 30% வரைக்கும் ஸ்டேக் எடுக்கிறதுக்கான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதற்காக கம்பெனி வந்து ஒரு $130 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. ஃபியூச்சர்ல இந்த 30% ஸ்டேக்கை 50 or 51% வரைக்கும் ஏற்றிடுவாங்க பேஸ்ட் ஆன் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ஃபர்தர் அப்ரூவல். அடுத்து லோதா டெவலப்பர்ஸ் ஃபினான்ஷியல் 27க்கான அவங்களுடைய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது நியூ ஹவுசிங் லான்ச்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஜெக்ட்ஸ் ஒர்த் ஆஃப் 22,000 crore ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னா சேல்ஸ் புக்கிங் அப்படின்றது அவங்களுடைய டார்கெட் வந்து ஃபினான்ஷியல் 27க்கு 17% க்ரோத்ங்க. இந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பெரும்பாலும் டெல்லி NCR, பூனே, பெங்களூரு, மும்பை போன்ற இடங்கள் தான். இவங்களுடைய ரெவன்யூ டார்கெட் அப்படின்றது 24,000 crores ஃபினான்ஷியல் இயர் 27க்கு. அமேசான் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்ல அக்ரெசிவா புஷ் பண்றாங்க. அதுக்காக ரொம்ப அக்ரெசிவாவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. நம்ம இந்த வாரத்திலே 2-3 தடவை டிஸ்கஸ் பண்ணிருக்கோங்க. அவங்களுடைய க்ரோத் எடுத்துக்கிட்டோம்னா குயிக் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் மந்த் ஆன் மந்த் 25%ல க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. எதுக்கு இதை முக்கியமா சொல்றேன்னா, எட்டனலா இருக்கட்டும், ஸ்விக்கியா இருக்கட்டும், இல்ல மீஷோவா இருக்கட்டும், டஃப் காம்படிஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குங்க. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் யூனிலீவர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய Q4ல இ காமர்ஸ்ல அவங்களுடைய க்ரோத் பத்தி கொடுத்துருக்காங்க. 25% க்ரோ ஆகுதுங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அதே மாதிரி சேல்ஸ் ஃப்ரம் ஹைப்பர் லோக்கல் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் 25 கம்பேர் பண்றப்ப அப்படியே டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட் பேசிஸ்ல ஒரு 21% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ வந்து ஒரு 8% ஏறி இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ₹22 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் இயர் 27ல ரெக்கார்ட் கேபெக்ஸ் இருக்கிறாங்க. முந்தைய வருடங்கள் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு 14,000 crore கேபெக்ஸ் இருக்கிறாங்க. அது போக கம்பெனி வந்து எக்ஸ்பான்ஷன் பிளான்ல இருக்கிறாங்க. குறிப்பா 2 ஃபெசிலிட்டி பேரலா எக்ஸ்பான்ஷன் ஒர்க் நடக்குதுங்க. ஒன்று வந்து குஜராத்ல, இன்னொன்று வந்து ஹரியானால. ரீசெண்ட் இயர்ஸ்ல பார்த்தோம்னா அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் பயங்கரமா அடி வாங்கியிருக்குங்க. கிட்டத்தட்ட 10% பக்கமா கீழே விழுந்திருக்கு. ஸோ அக்ரெசிவா கேபெக்ஸ் எடுத்து SUVஸ்ல அவங்களோட பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அடுத்து இந்தியாவில் கோல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏப்ரல் பொறுத்த வரைக்கும் கோல் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 9.7% விழுந்திருக்குங்க. கோல் இந்தியாவுடைய 5 டிஃப்ரெண்ட் சப்சிடரிஸ்ல கோல் ப்ரொடக்ஷன் எல்லாமே டிக்ளைன் ஆயிருக்கு ஏப்ரல் 2026ல. கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் இது நல்ல செய்தி கிடையாது. நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கீழே விழுந்தது அப்படின்னா கோல் இந்தியாவை நம்ம பிடிக்கலாம். கோல் இந்தியா ஏற்கனவே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் வந்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ல ஒரு 1.02% ஸ்டேக் எடுத்திருக்காங்க மார்ச் 2026 முடிவில்.
இதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் வந்து ஒரு 1580.6 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த 1.02% ஸ்டேக்காக. ஏசிசி நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா Q4 பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 26ல ரெவன்யூ ஒரு 18% ஏறினாலும் நெட் ப்ராஃபிட் வந்து 68.3% விழுந்திருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா ரெவன்யூ ஏறி இருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருக்கு அப்படின்னா போன வருஷம் அதாவது Q4 ஃபினான்ஷியல் 25ல ஒரு ஒன் டைம் கெயின் எடுத்திருக்காங்க. அதனால இந்த வருஷம் ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்ச மாதிரி தெரியுதுங்க. அது போக வெஸ்ட் ஏஷியால கான்ஃபிளிக்ட் அப்படின்றது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்குங்க. என்ன மாதிரியான இம்பாக்ட் அப்படின்னா இன்புட் காஸ்ட், அதாவது ஃபியூல் காஸ்ட், பேக்கேஜிங் காஸ்ட், இதெல்லாம் போக ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறது வந்து பெரிய இம்பாக்டா இருக்குங்க. அதாவது ருப்பி டிப்ரிஷியேட் ஆகுறதுக்கும் வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்ற சந்தேகம் வரும். பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் மேலே ஏறுது, ஏற ஏற ருப்பியோட பிரைசஸ் பயங்கரமா கீழே விழுகுது. இந்த வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கக்கூடிய இந்த கான்ஃபிளிக்ட் அதனால வரக்கூடிய இம்பாக்ட் மட்டுமே அடுத்த ஒரு 5-6 மாசத்துக்கு கண்டினியூ ஆகும். அதாவது H1 ஃபினான்ஷியல் 26 ஃபுல்லாவே இந்த இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏசிசி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேருக்கு ₹7.50 டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் எவர்ரெடி இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் வந்து 13 டைம்ஸ் ஏறி இருக்கு. ரெவன்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 9.4% ஏறி இருக்கு. ஸோ 13 டைம்ஸ் இது ஒரு 10% பக்கமாக ரெவன்யூ ஏறி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயின் எடுத்திருக்காங்க. அதாவது போன வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 25 Q4 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10.4 crores ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இப்போ Q4 ஃபினான்ஷியல் 26ல 142 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுல 102.4 crores வந்து ஒன் டைம் கெயின்ங்க. எவர்ரெடி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் Q4ல அவங்களோட growth ட்ரிவன் பண்ணது என்ன அப்படின்னா பேட்டரி செக்மெண்ட் தாங்க. குறிப்பா ஆல்கலி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு மார்க்கெட் ஷேரே 20% பக்கமா இருக்குங்க. ஸோ Q4 பொறுத்த வரைக்கும் ஓவராலா அவங்களுடைய ரெவன்யூ க்ரோத்ல இந்த ஆல்கலி ப்ராடக்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 82%ங்க. தென் லைட்டிங் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 17% க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. எவர்ரெடி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ட்ரை செல் பேட்டரி கேட்டகரியில அவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் வந்து 52%. அந்த ஏரியாவில் அவங்க தான் டாமினன்ட் பிளேயர். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ₹2.50 பெர் ஷேர். கம்பெனி வந்து ஒரு ஸ்மால் கேப் பிசினஸ் தாங்க, பட் வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்கும். 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும். டெட் டு ஈக்விட்டியும் 0.32 இருக்கும். எஸ்எம்எல் மஹேந்திராவுடைய ஏப்ரல் 2026 சேல்ஸ் நம்பர்ஸ் வந்திருக்குங்க. டோட்டல் சேல்ஸ் ஒரு 15% ஏறி இருக்குங்க. அதாவது ஏப்ரல் 2025 எடுத்துக்கிட்டோம்னா 1512 யூனிட்ஸ் டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏப்ரல் 2026ல 1741 யூனிட்ஸ் டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. எஸ்எம்எல் மஹேந்திராவை நம்ம தனியா பார்க்கணும்னு தேவையில்லைங்க. மஹேந்திரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஜிண்டால் ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா Q4ல ஃப்ரம் லாஸ் டு ப்ராஃபிட் வந்திருக்காங்க. Q4 ஃபினான்ஷியல் 25ல ஒரு 304 crore லாஸ் எடுத்தவங்க இப்போ ஒரு 1041 crores ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஓவராலா ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா ஹையஸ்ட் எவர் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ்ங்க ஜிண்டால் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும். அவுட்புட் வந்து 14% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஃபைனல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஷேருக்கு ₹2. காட்ரேஜ் அக்ரோவேட் எடுத்துக்கிட்டோம்னா Q4ல அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு 48% பக்கமா ஏறி இருக்குங்க. ரெவன்யூ ஒரு 9.3% ஏறி இருக்கு. அதாவது Q4 ஃபினான்ஷியல் இயர் 25ல ஒரு 70.78 crores ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இப்போ 104 crores பக்கமா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ₹11 பெர் ஷேர். காட்ரேஜ் அக்ரோவேட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். டெட் டு ஈக்விட்டி 0.7. நல்ல ப்ரொமோட்டர்ஸ், அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. பட் என்னுடைய வியூ என்ன அப்படின்னா காட்ரேஜ் அக்ரோவேட்டோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் தாங்க. தொடர்ந்து காட்ரேஜ் அக்ரோவேட்ல அவங்களோட ஷேரை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம டைரக்டாவே காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸே பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும் காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, பட் 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு கீழே தான் இருந்தது நம்ம கடைசியா டிஸ்கஸ் பண்ணப்ப. டெட்டை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை, நல்ல குடும்பம். சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா சாலிடான Q4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஒரு 6.4%, தென் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 9.4% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். டெட் டு ஈக்விட்டி கம்மியாக தாங்க இருக்கும், 0.15 பக்கமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நிறுவனங்களை நம்ம தொடர்ந்து நோட்டை விடணுங்க. ஒரு 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னா நம்ம கப்புன்னு எடுத்து போடலாம். இப்போதைக்கு பெர்ஃபார்மன்ஸை வாட்ச் பண்ணுவோம். 592.5 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க Q4 ஃபினான்ஷியல் 26ல. Q4 ஃபினான்ஷியல் 25ல இது 541 crores இருந்திருக்குங்க. கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ₹4.25 பெர் ஷேர். ஓவராலா ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலா ஒரு ₹8 பக்கமா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கிடைச்சிருக்குங்க. கேபெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 26ல ஒரு 402 crores பக்கமா கேபெக்ஸ் எடுத்திருக்காங்க நியூ ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்றதுக்கு. தென் அவங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனுக்காக இந்த கேபெக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஃபினான்ஷியல் 26ல. நல்ல பிசினஸ், நல்ல ப்ரொமோட்டர் குரூப். லோயர் லெவலுக்காக வெயிட் பண்ணலாம் சுந்தரம் ஃபாஸ்ட்னஸை பொறுத்த வரைக்கும். தென் HFCL பொறுத்த வரைக்கும் Q4ல ஹையஸ்ட் எவர் கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட்ங்க
முக்கியமா இந்த ப்ராஃபிட்டை ட்ரிவன் பண்ணது என்ன அப்படின்னா அவங்களுடைய நியூ ப்ராடக்ட்ஸ் தென் இன்டர்நேஷனல் ஓவர்சீஸ் பிசினஸ் தான். Q4 பொறுத்த வரைக்கும் ஒரு 184 crores பக்கமா ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க ஃபினான்ஷியல் 26ல. இது ஃபினான்ஷியல் 25ல ஒரு 83 crores பக்கமா இருந்திருக்குங்க. கம்பெனியோட ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா மோர் தென் டபுள் ஆயிருக்கு. இப்போ ஃபினான்ஷியல் 25 Q4 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 800 crore பக்கமா ரெவன்யூ எடுத்தவங்க இப்போ ஒரு 1824 crore பக்கமா ரெவன்யூ எடுத்திருக்காங்க. கம்பெனியை பொறுத்தவரை கோர் பிசினஸ் அப்படின்னா நம்ம பல தடவை சொல்லியிருக்கோங்க, ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் தான். ஸோ அந்த செக்மெண்ட்ல ஹையஸ்ட் எவர் ஆர்டர் புக்குங்க 13,483 crores ஒர்த் ஆஃப் ஆர்டர் புக் கையில் வச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26 ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ ஒரு 22% ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 90% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அது போக கம்பெனி என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் 27 அண்ட் ஃபினான்ஷியல் 28ல அடிஷனலா ஒரு 400 crore அண்ட் 800 crore ரெவன்யூ எங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. எதன் மூலமா இந்த ரெவன்யூ வரும்னு சொல்றாங்கன்னா டேட்டா சென்டர்ஸ், அதாவது டேட்டா சென்டர் இன்டர்கனெக்ட் சொல்யூஷன்ஸ் மூலமா எங்களுக்கு இந்த ரெவன்யூ க்ரோத் கிடைக்கும் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் எடுத்துக்கிட்டோம்னா Q4 பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து மிக்ஸ்டா இருக்குங்க. என்ன அப்படின்னா ரெவன்யூ க்ரோத் இருக்கு, ஸ்ட்ராங்கான ஆர்டர் க்ரோத் இருக்கு, ஆர்டர் புக்ல நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு, தென் ரோபஸ்ட் ஆப்ரேஷனல் க்ரோத்தும் இருக்குங்க. பட் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 72% அடி வாங்கியிருக்குங்க. ரெவன்யூ ஒரு 42% ஏறினாலும் கூட. என்ன காரணம் அப்படின்னா இன்புட் காஸ்ட், நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிறாங்க, ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ். அதனால இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது பயங்கரமா கீழே விழுந்திருக்குங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சதுனால அதனுடைய வேல்யூவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். Q4 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் நியூ ஆர்டர்ஸ் அப்படின்னா 594 crore ஒர்த் ஆஃப் ஆர்டர் எடுத்திருக்காங்க. இதோடைய லைஃப் அப்படின்றது 4 இயர்ஸ்ங்க. இவங்களுடைய ஆர்டர் புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆட்டோமேட்டிவ், இன்னொன்று வந்து நான் ஆட்டோமேட்டிவ். ஆட்டோமேட்டிவ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான் இருக்கும். 56% ஆஃப் ஆர்டர் புக் வந்து ஆட்டோ, 44% வந்து நான் ஆட்டோ. நான் ஆட்டோ இன் த சென்ஸ் பெரும்பாலும் எனர்ஜி அண்ட் ரிலேட்டட் ஆர்டர்ஸாக இருக்கும். ஃபினான்ஷியல் 27ல ஸ்ட்ராங்கான பிசினஸை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனியோடைய மேலிடம். அடுத்து டாடா சன்ஸ் லிஸ்டிங் பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. இன்கவர்ன் ரிசர்ச் வந்து ஆர்பிஐக்கு ஒரு 2 சஜஷன்ஸை கொடுத்துருக்காங்க. என்ன சஜஷன் அப்படின்னா டாடா சன்ஸ் உடைய டீரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது அப்பர் லேயர் என்பிஎஃப்சி டீரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்ணணும், தென் டாடா சன்ஸை லிஸ்ட் பண்ணணும் மார்ச் 2027 முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த அப்பர் லேயர் என்பிஎஃப்சி அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய அசெட் வந்து 1 lakh crore இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதை வந்து அப்பர் லேயர் என்பிஎஃப்சி அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க ஆர்பிஐ உடைய நியூ நார்ம்ஸ் படி. இப்போ டாடா சன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய அசெட்ஸ் வந்து 1.75 lakh crores இருக்கு. ஸோ கம்பெனியுடைய டீரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணணும், டாடா சன்ஸை லிஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்கவர்ன் ரிசர்ச் ஆர்பிஐக்கு ஒரு சில தகவல்கள்லாம் கொடுத்த மாதிரி தெரியுது. சரி, இந்த அப்பர் லேயர் என்பிஎஃப்சியை டீரிஜிஸ்டர் பண்ணினாலும் டீரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அசெட் அப்படின்றது 1000 crores இருக்கணுமாங்க. அந்த கேட்டகரியிலையும் டாடா சன்ஸை உள்ள வைக்க முடியாது. ஸோ டாடா சன்ஸ் லிஸ்டிங் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி தெரியுதுங்க. நம்ம டாடா சன்ஸ் லிஸ்டிங்கை எதிர்பார்க்கலாம். அடுத்து இன்னைக்கு ஒரு கேள்வியை மட்டும் பார்ப்பாங்க. குறிப்பா கேஸ்ட்ரால் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. சார், ஹைட்ரஜன் பவர்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா கேஸ்ட்ராலோட பிசினஸ் அஃபெக்ட் ஆகுமா இல்ல பூஸ்டப் ஆகுமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. 2 விதமா ஹைட்ரஜன் எனர்ஜி யூஸ் பண்ணலாங்க. ஒன்று வந்து ஹைட்ரஜன் பவர்டு ஐசி இன்ஜின்ஸ், அதாவது ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ். இன்னொன்று வந்து ஹைட்ரஜன் ஃபியூல் செல் டெக்னாலஜி. இந்த ஃபியூல் செல் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த லூப்ரிகன்ஸோட பயன்பாடு அப்படின்றது குறைவாக தான் இருக்கும். பட் ஹைட்ரஜன் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் ட்ரக்ஸ் இல்ல பஸ்ஸஸ்க்கு ஹைட்ரஜன் பவர்டு ஐசி இன்ஜின்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ற மாதிரி தெரியுதுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கும் இன்னைக்கு வந்த ஒரு அப்டேட்டுக்கும் டைமிங் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. என்ன அப்டேட் அப்படின்னா டேம்லர் இந்தியா வந்து லிக்விட் ஹைட்ரஜனை யூஸ் பண்றதுக்காக புஷ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அண்ட் ட்ரக்ஸ் அவங்க அப்படியே ஒதுக்கி இல்லைங்க. அதை எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபோக்கஸ்டா ஒரு சில ஏரியாஸ்ல, இப்போ சிட்டிஸ் லைக் பெங்களூரு, மும்பை, அங்கெல்லாம் வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அங்கெல்லாம் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ட்ரக்ஸுக்கு நம்ம போகலாம். பட் இன்டர்சிட்டி பஸ்ஸஸ் ட்ரக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லாங் டேர்ம் சொல்யூஷன் வந்து ஹைட்ரஜன் எனர்ஜி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹைட்ரஜன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் சுப்பீரியர் எனர்ஜி டென்சிட்டி இருக்கும், பிளஸ் ரேஞ்சும் வந்து நிறைய கிடைக்கும். என்ன விஷயங்க, லிக்விட் ஹைட்ரஜன் புஷ் பண்றாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் ட்ரெடிஷனல் ஐசி இன்ஜின்ல தான் ஹைட்ரஜன் எனர்ஜியை யூஸ் பண்றாங்க. ஸோ ஹைட்ரஜன் பவர்டு ஐசி இன்ஜின்ஸ் வர்றதுனால கேஸ்ட்ராலோட பிசினஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட தேவையில்லைங்க. அவங்களோட பிசினஸ் வழக்கம் போல நடக்கும். கேஸ்ட்ராலை பொறுத்த வரைக்கும் நல்ல பிசினஸ், ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. பட் அது வந்து ஒரு லாங் டேர்ம் பெட்ங்க. அதாவது ஹைட்ரஜன் பவர் ட்ரக்ஸோ இல்ல பஸ்ஸஸோ நாளைக்கோ இல்ல அடுத்த வருஷமோ வரக்கூடிய காரியம் கிடையாது. உலகம் ஃபுல்லா அதுக்கான ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. எப்படியும் லாங் ரேஞ்ச் அப்படின்னு போறப்ப லாங் டேர்ம்ல டேம்லர் இந்தியா சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் பவர்டு ஐசி இன்ஜின்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கும். எப்படியும் சக்சஸ்ஃபுல்லா அதை லான்ச் பண்ணிடுவாங்க. இந்தியாவிலையும் அசோக் லேலாண்டா இருக்கட்டும் இல்ல டாடாஸா இருக்கட்டும் ஹைட்ரஜன் பவர் ட்ரக்ஸ்க்கான வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க.
அதனால நான் தைரியமா கேஸ்ட்ரால பார்ப்பேன். இதெல்லாம் தாங்க இந்த பதிவுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. நாளைக்கு நம்ம கேள்விகளை மட்டும் தனியா பார்ப்போங்க. எல்லாருக்கும் நன்றி.